விஜயின் பொதுக்குழு கூட்டமா அல்லது பாராட்டு விழாவா என்றுதான் சமீபகாலமாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. அவர் பேசும் பொழுது படத்தில் பேசக்கூடிய வசனம் மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார். அவரைத் தொடர்ந்து பேசுகிறவர்கள் எல்லாருமே விஜயை பாராட்டியே பேசுவது போல இருக்கிறது. இது ஒரு பாராட்டு விழா மாதிரிதான் இருக்கின்றது. இதையெல்லாம் பற்றி வரும் கமெண்ட்ஸை விஜயம் பார்ப்பார். அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அவருடைய எண்ணம் இதை பற்றி எப்படி இருக்கிறது என்பதற்கான கேள்விக்கு மிகவும் விளக்கமாக பதில் அளித்திருக்கிறார் வலைப்பேச்சு அந்தணன். அதாவது எந்த அரசியல் கூட்டம்தான் இப்படி பேசாமல் இருந்திருக்கிறது? திமுக பொதுக்குழு கூட்டம் வைக்கும் பொழுது ஸ்டாலினை பாராட்டாமல் இருப்பார்களா? ஜெயலலிதா இருக்கும் பொழுது அந்த கட்சிக்காரர்கள் பேசாமல் பாராட்டாமல் இருந்தார்களா? அதனால் எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அப்படி துதி பாடுகிற அரசியலைதான் நாமும் பார்த்து வருகிறோம். அடுத்து ஒரு மாற்று அரசியலை கொடுப்பேன் என யார் வந்தாலும் தனிமனித துதி என்பது தமிழ்நாட்டில் இருந்து ஒழிக்கவே முடியாது. அது பதவிக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் தானாகவே அப்படி பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். தன்னை ஒருவர் துதி பாடுகிறார் என்றால் அதற்கு பின்னாடி ஒரு ஆதாயத்தை தேடுகிறார் என்ற எண்ணமெல்லாம் தலைவர்களுக்கு வரும். அப்பொழுதுதான் அந்த துதி பாடுவது ஒழியும். ஆனால் தலைவர்கள் அதை ரசிக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னவெனில், இவ்வளவு பெரிய பொதுக்குழு கூட்டம் நடந்ததும் ஒரு மிகப்பெரிய இடத்தில்தான். இதை பற்றியும் விஜய் பேசும்போது இந்த மாதிரி கூட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு இடம் தரவில்லை என கூறினார். அதை பற்றியும் அந்தணன் சில விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறார். அதாவது எழுத்துப்பூர்வமாக அப்படி எங்கேயும் விஜய் கொடுக்கவில்லை. எங்கேயாவது அந்த சம்பவத்தை பதிவு பண்ணி காவல்துறை ஆணையருக்கு சென்னையில் மீட்டிங் போட போகிறேன், நேரு ஸ்டேடியத்தில் மீட்டிங் போட போகிறேன் என கடிதம் கொடுத்திருக்கிறீர்களா? அதை வெளியிட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் கேட்டதற்கு ஆதாரமே இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் கேட்டோம் மறுத்துவிட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் அரசியலாக தான் பார்க்க முடிகிறது.